வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், ரொம்ப நாளாக வந்து டிவிக்கெல்லாம் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி வந்து தேர்தல் கமிஷன்லேருந்து ஒரு சின்னத்தை வந்து ஒதுக்கிட்டாங்க. இது எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லலாமா சார்? இது ஆமாம், ஒரு எளிமையான சின்னமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. குறிப்பாக ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ஆப்ஷன் கேட்பாங்க ஒரு 10 சின்னங்களில். அதில் முதன்மையாக இந்த சின்னத்தை தான் அவங்க குறிப்பிட்டு இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ, அப்புறம் கிரிக்கெட் பேட்டு, எது போய் ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகுதோ அது மாதிரி அது விசில் சின்னம் கொடுத்துட்டாங்கன்னும் போது விசில் போடு கொண்டாடு அப்படின்ட்டு யுவன் சங்கர் ராஜாவெல்லாம் கொண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. அன்றே கணித்தார் யுவன் சங்கர் ராஜா அப்படின்றது ஒரு உற்சாகம் ஆகிட்டாங்க. நம்ம தொண்டர்கள் மத்தியில் உற்சாகம் தானே அது வந்து. அப்படி ஒரு எளிமையான சின்னம் தான். இது கூட விமர்சனம் கூட பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தரப்பினர் வந்து. எங்க சின்னம் கிடச்சி சின்னத்தை வச்சு ஓட்டு போடுறது, சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதெல்லாம் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி பாணிங்க. அது இப்போல்லாம் அதெல்லாம் மாறி போச்சுங்க அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கே இருக்குது வந்து. சின்னத்தை வச்சு நீங்கள் வேட்பாளர் யாரு, அப்புறமா வந்து கட்சியோட தலைவர் என்ன அப்படிலாம் தெரியாமல் இந்த சின்னத்தை பாட்டு ஓட்டு போடுறவங்களும் இன்னைக்கே இருக்காங்க வந்து. இன்னைக்கு போய் கொண்டு போய் சேர்க்கறது எளிமையான விஷயம் ஆயிப்போச்சு. அவ்வளவு அளவுக்கு வந்து சோசியல் மீடியா பரவிடுச்சு. ஒரு வீடியோ போட்டா போதும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால அது பேசுறாங்க. ஆனா அதுவும் ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் தான் சார். இந்த சிபிஐயா இருக்கட்டும், இந்த ஜனநாயகனோட ரிலீஸ் தள்ளி போகிறதா இருக்கட்டும், இதுக்கு ரிலேட்டடா விஜய் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா வெளியே வந்து பயங்கரமான எப்படி சொல்றது, ரூமரை தாண்டி நினச்சதெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. எதோ பேசிக்கிட்டு இருக்காங்க சார். நான் வந்து நேற்று ட்விட்டர் ஸ்பேஸில் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து அமித்ஷா அவர்கள் விஜய்க்கு கால் பண்ணி விஜய் அட்டன் பண்ணல, அதனால தான் இவங்க எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்ற அளவுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொய்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காவது ஏதாவது பேசலாமே அப்படின்ற ஒரு. விஜய் வந்து பிஜேபியோட பி டீம்னு திமுகவே அதை சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் அப்பட்டமான பிஜேபியோட பி டீம் தாங்க அப்படின்னு. இன்னொரு தரப்பு என்னன்னா, இல்லைங்க விஜய் வந்து இந்த கிறிஸ்துவ அமைப்பு கூடலாம் வந்து சேர்ந்து காசை வாங்கிவிட்டு டிஎம்கேவோட பி டீம் அவரு, அது தெரியாது. சிறுபான்மையினர் ஓட்டை வந்து கவர் பண்ணுறதுக்காக, சிறுபான்மையினர் ஓட்டை வந்து அப்படியே கச்சிதமாக வந்து டிஎம்கேக்கு சேர்க்கறதுக்காக இவர் வந்து இங்கே ஒரு கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இப்படியா மாதிரியான விமர்சனங்கள் இருந்தது. இப்போ முதல்ல வந்து பிஜேபிக்கான பி டீம் அப்படின்னா அது இருந்திருந்தா நேற்றுக்கு சென்சார் வந்திருக்கும். இவ்வளோ கடுமையான விசாரணைகள்லாம் இருந்திருக்காது, வெளியே வந்திருக்கும். இல்லைன்னு ஒரு விஷயம் ஆகிப்போச்சு வந்து. இதெல்லாம் மீறி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து விஜய் ஏன் ஒரு வீடியோ போட்டிருக்கக்கூடாதா, விஜய் வந்து பேசியிருக்கக்கூடாதா, ஒரு எக்ஸ் வலைதளத்தில் இது சம்மந்தமாக இது பண்ணியிருக்கக்கூடாதா அப்படின்போது என்ன சொல்கிறது வந்து, சரி வரட்டும் படம் வர அன்றைக்கி அது பொங்கல் ரசிகர்களும் தொண்டர்லாம் அந்த மணலிக்கு வந்துட்டாங்க, நாமே அது பண்ணுவானே. இப்போ தயாரிப்பு நிறுவனம் வந்து இப்போ ஒரே ஒரு விஷயம், இப்போ இந்த கேஸ் இருக்குது. இப்போ தயாரிப்பு நிறுவனம் நினச்சிருந்தா இல்லை விஜயே ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தா, எங்கள் படத்தை சீக்கிரமாக முடிச்சு கொண்டு வாங்க, என்னங்க வந்து போங்க அப்படின்னு ஒரு மன்னிப்போ ஏதோ கேட்டு, இல்லைங்க நான் இந்த கேஸை விட்ரா பண்ணிக்கிறேன், நான் இது பண்ணிடுறேன், நான் ரிசர்வேஷன் கமிட்டிக்கு மறுபடியும் போகிறேன், எத்தனை கட்டு கொடுக்குறாங்களோ அதை ஒத்துக்கிறேன், நான் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு விஜய் ஒரு சமயம் அழுத்தும். நான் திரைப்படத்தை திரைப்படமாக பார்க்குறேன், அரசியலாக பார்க்குறேன்ற ஒரு பயங்கரமான ஒரு பக்குவ நிலைக்கு வந்துட்டார். ஆனால் ரைட்டு, நீங்கள் ரசிகர்கள் முக்கியமாக அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. வந்து முதல்லாம் ஒரு இது இருந்தது, 9ஆம் தேதி ஏன் வரல, அது 5ஆம் தேதி வரப்போதா, 21ஆம் தேதி வரப்போதா, இன்னைக்கு 22ஆம் தேதி வரப்போதான்றாங்க. எப்போ வேணாலும் வரட்டுங்க. இப்போ வந்தால் தளபதி ஜனநாயகன், தேர்தலுக்கு அப்புறம் வந்தா தமிழக முதல்வருடைய ஜனநாயகன் டைட்டில் கார்டில் வரும். சிரிக்காதீங்க, எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதாவது நீங்க எல்லா கட்சியிலும் தொண்டர்கள் அவங்களுக்கான ஒரு விசுவாசிகளா, அவங்க தலைவர்கள் மீது ஒரு நம்பிக்கை உள்ளவர் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. விஜயோட கட்சியில இருக்காங்க. அது நடக்குமா நடக்காதா, ஏன் நடந்துட்டா என்ன பண்றது இருக்கலாம் இல்லைங்களா. நீங்க வந்து விஜய் தனித்து விடப்பட்டார் அப்படின்ற பொழுது அவரு கூட்டணிலாம் பேசி முடிச்சுட்டாங்க. எல்லாரும் வந்து இவங்க வருவாங்க, அவங்க எனக்கு டிடிவி தினகரன்லாம் இங்கே வரப்போறான்னு சொல்லும்போது அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போயிட்டாரு. அப்புறம் 2 முக்கியமான அதிமுகவை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவங்க எல்லாம் வந்து திமுகக்குள்ளே போயிட்டாங்க. இன்னும் நிறைய பேர்லாம் வரப்போனோன்னா விஜய் யாருமே வரலையா, இவர் தனிச்சு விடப்பட்டாரா, குறிப்பாக வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார், அது கூட நம்பி யாரும் வரல. அங்கே தான் சார் இதாக இருக்குது. ஏன்னா சின்ன கட்சி கூட எதுவும் வரல. அது அதனாலதான் ஒரு கலக்கமா இருக்காங்களோ, கலக்கமா இருக்கிறாங்க. இது மாதிரி விமர்சனம் நீங்க இப்படி கூட ஒரு நண்பர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இதே விமர்சனம் தான் கெஜ்ரிவால் ஆரம்பத்துல ஆம் ஆத்மி தொடங்கும் போது டெல்லியில அப்படிலாம் விமர்சனம் இருந்தது. யார் வந்து இது பண்றாரு, வந்து என்ன இது இருக்குது, யாருமே இல்லாம தனிச்சையா வந்து நிக்கிறீங்களே அப்படின்போது ஒரு பெரிய ஸ்பிங்கில் வந்து அடிச்சோம். நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க கூட பெரிய கூட்டணிலாம் இல்லை. இப்போ இவங்களுக்கும் 2 இப்போ ஆம் ஆத்மி கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கெஜ்ரிவால் கூட நான் லஞ்சத்தை ஒழிக்கிறோம் இது பண்ணுறோம்
அதை கொண்டு வந்து நாங்கள் எல்லாத்தையும் சேர்க்குறோம், எல்லார் முன்னே வந்து பிரகடனப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு பூம் கலப்பியாவது வந்தாங்க ஒரு விதத்தில். ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க அப்பாவுடைய செல்வாக்கில், அவங்க அப்பாவுடைய இதில் வந்து அவர் வந்தவர். ஆனால் கடுமையான விமர்சனம் இருக்கக்கூடிய நடிகர், நீங்கள் வந்து பால்வாடி, பவுடர் பூசினவர், யாரோ எழுதி கொடுக்குற டைலாக்கை படிக்கக்கூடியவர் அப்படின்பொழுது இவருக்கான செல்வாக்கு எந்த பின்புலமும் இல்லாமல் இருக்கும்பொழுது திடீர்னு அவருக்கான ஒரு செல்வாக்கு வந்து ஜெயிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எப்படியும் ஒரு கேள்வி இருக்குது. அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் ஒரு இது பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு வந்து ஒரு சிபிஐ என்கொயரி வந்த அடுத்த எலெக்ஷனில் வந்து அவர் சிஎம் ஆயிட்டாரு. இவங்க அதையும் கம்பேர் பண்ணி சிபிஐ என்கொயரி வந்தாவே நாங்கள் சிஎம்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ரசிகர்களுடைய மனப்பான்மை, அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அவங்களோட நம்பிக்கை. இன்னும் தொண்டர்கள்னு சொல்ல மாட்டேன் சார், ரசிகர்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சார், தொண்டர்களுடைய மனப்பான்மை சொல்றேன் நான் வந்து. ஓகே சார், அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க சார். மற்ற கட்சிகள் எல்லாமே அவங்க வந்து தேர்தல் அறிக்கை என்ன கொடுக்க போகிறாங்க, வாக்குறுதிகள் என்ன கொடுக்க போகிறாங்க, அப்புறம் கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ், இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே இறங்கிட்டாங்க. டிஎம்கேல சைலண்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேல கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வெளியே வருது. தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. ஆண்களுக்கும் இலவச பேருந்து. ஆமாம், இலவச பேருந்து. அது சரி, அது இலவச பேருந்து அது வந்து சொல்லிட்டாங்க. இப்போ டிவிகேல இருந்து இன்னும் அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. இப்போ சின்னமும் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்தடுத்து ஸ்டெப் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். அதுக்கான வேலைகள் எப்போ சார் ஆரம்பிப்பாங்க? ஆரம்பிச்சிருவாங்க. வந்து நமக்கு நம்ம கட்சியில் இல்லை தெரியாது, ஆனால் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம உங்களுக்கு அந்த டவுட் இருக்கும்போது, அந்த கேள்வி இருக்கும்போது, பொதுவாக அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க, இப்போ சீனியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சு தான் ஆகணும். வந்து உங்களுக்கு தேர்தல் ரொம்ப நாள் இல்லை, வந்துருச்சு, நெருங்கி வந்துருச்சு, கண்டிப்பாக வரணும். இன்னும் கேட்ட விமர்சனம் கூட 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு உங்ககிட்ட ஆள் இருக்கான்ற மாதிரியான கேள்விகள்லாம் கூட இருக்குது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி செயல் வீரர் கூட்டத்தில் ஒரு பல முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. சார், இப்போது டிவிகேவோட மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 10 தடவை வெளியே மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ட்விட்டரில் அடிக்கடி போஸ்ட் பண்ணியிருக்காரு. மற்றபடி போராட்டம்னா ஒரு 2 தடவை போராட்டம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் இவங்க கட்சியோட மொத்த மூமெண்ட்டுமே இவ்வளோ தான் இருக்குது. இப்படி இருக்க ஒரு கட்சி வந்து 234 தொகுதிகளில் ஒரு 200 தொகுதிகள் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து சாத்தியமா சார்? இல்லை, அது எப்படி நம்ம வந்து ஜோசியம் சொல்ல முடியாது. உண்மையாகவே வந்து சாத்தியம் இல்லையான்னு வந்து நம்ம ஒரு கருத்து சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம். அது கட்சிக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்க தொண்டர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்டி இது மக்களுடைய முடிவு தான். வந்து நீங்கள் வந்து லாஜிக்காக பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். வந்து அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க, நாங்கள் வருவோம், தனிப்பெருமையாக வருவோம். ஒன்று கேட்டால் அவங்க இந்த கூட்டணிலாம் கூட உறுதியான கூட்டணி இல்லை. நீங்கள் பிப்ரவரி இறுதி மார்ச் முதல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணிலாம் செதறும், இங்கே கூடலாம் வருவாங்கன்ற மாதிரி பேசியிருக்கேன். செங்கோட்டையன் கூட சொல்லியிருக்காரு, வந்து 33% வாக்கு எங்களுக்கு இருக்குன்னு. அவங்க அதை தேர்தல் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. அதை தவிர பார்த்தீங்கன்னா 1.25 கோடி தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, ஓட்டே இருக்குது. வந்து ஏன்னா எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த உறுப்பினர்லாம் சேர்த்தாங்கன்னு ஒரு விமர்சனம்லாம் வந்து அதுக்கே 1 கோடி பேருக்கு மேலே வந்ததுன்னு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அதை ரொம்ப உறுதியாக அவங்க நம்புகிறாங்க. அந்த உறுதியை வந்து அந்த தொண்டர்களுக்கு மத்தியில் போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வருமா வராதா, அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து தேர்தலுக்கு பிறகு தான் கண்டிப்பாக தெரியும். சார், இப்போது நிறைய விஷயங்கள் வந்து நடுவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எலெக்ஷனை வந்து அவர் விலகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் வந்து என்ன வேணாலும் போடுவாங்க. சைமன் என்ன வேணாலும் நம்ம இதுக்கு அவருக்குன்னு நம்ம இதுவாக பேசுகிறது வந்து நீங்கள் லாஜிக்காக பாருங்கள், கைது பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து முதல் குற்றவாளி அவர் தான், ஏ1 அவர் தான், என்னென்னவோ சொல்லியிருந்தாங்க. வந்து உடனே அப்படியே வந்து டெல்லி வழியாக கூட்டின்னு போகிறாங்க, நிற்க வச்சு 5 மணி நேரம். இதெல்லாம் யார் போய் பார்த்ததுன்னு எனக்கு உண்மையில தெரியல. வந்து என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னு வந்து சில ஒரு இதுல ஒரு ஊடகத்துல 54 கேள்வின்னு அவங்களா போட்டிருக்காங்க. என்ன அது சிபிஐக்கே தெரியாது பொழுது 54 கேள்வி கேட்டிருக்காங்கன்னு. வெளியே வந்து தீர்க்கமா அவங்க கட்சி நிர்மல்குமாரே சொல்லிட்டாரு, வந்து எங்க இதோட சம்மன் அனுப்ப போறது இல்லை, விசாரணை கூப்பிட்டு தான் விசாரணைக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரி இந்த ஊடகங்கள் அநியாயமா சொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. அது வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க. இப்படி கொடுத்துருந்தா போய் சேர்ந்துருக்க வேண்டியது தானே. ஏன் இவ்வளோ இழுவ வந்து எவன் எவ்வளோ இதுவானது? விஜய் என்ன முடிவில் இருக்காரு, விஜய் கட்சியினர் தாவேக்கா என்ன முடிவில் இருக்காங்க முக்கிய தலைவர்கள் அப்படின்றது வந்து இன்னும் தெரியாது. வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்கலாம். வந்து அது வந்து அவங்க தரப்பில் சொல்கிற மாதிரி ஒரு பிப்ரவரி இறுதியோ மார்ச் முதல்லையோ அது தெரிய வரும்னு எனக்கு தெரியுது. சரி, இப்போது சின்னம் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து 25ஆம் தேதி நடக்க போகிற அந்த மீட்டிங்,
அதில் வந்து என்ன பெருசாக பேச போகிறாரு அப்படின்றத தொடர்ந்து தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது. சரி, இப்போ டிவிகேல செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை வந்து கூட்டினாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவர் வந்து அடிக்கடி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரே தவிர மற்ற எந்த ஒரு பெரிய செயல்பாடும் இல்லாமல் இருக்குது. இது இந்த டிவிகேக்குள்ளே இருக்க உட்கட்சி பூசல், இவர் புஷியானந்த் அவர் செங்கோட்டையன் அவர் மேலே வரக்கூடாதுன்றதால இதை பண்ணுறாரு, அதனால் இவருக்கு ஃபுல் அதிகாரமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஏதாவது வாய்ப்பு இல்லை? ஒரு செய்தியாகவே கூட வந்துச்சு ஒரு பத்திரிகையில். அதுக்கு தான் செங்கோட்டையன் கூட ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஏங்க இப்படிலாம் வந்து ஊடக தர்மம் இல்லாமல் இப்படிலாம் செய்தி போடுறீங்க? வந்து ஒரு கட்சிக்குள்ளே வந்து எனக்கான அனுபவம்னு ஒன்று இருக்குது, அப்படிலாம் யாரும் என்ன அழுத்தெல்லாம் கொடுக்கல. அப்படி அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அப்போ செங்கோட்டையனுக்கு இருக்கிற அனுபவத்திற்கு ஒரு அரசியல் அனுபவம் 50 வருஷமாக இருக்கார் அப்படின்போது அவருக்கு சில கண்டிஷன்லாம் போட்டு தானே வந்திருப்பார். இது இப்படி தான் நான் வரேங்க, நீங்கள் என்ன நினச்சிக்கங்க, உடனே எனக்கு உறுப்பினர் கார்டு கொடுங்க, பொறுப்பு கொடுங்கன்னு கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார். என்ன சாதக பாதங்கள் இருக்குது, எனக்கான மதிப்பு எப்படி இருக்குது, எனக்கான அந்த அதிகாரம் எப்படி இருக்குது, எனக்கான எல்லை எப்படி இருக்குது, ஏன் இதுவில் யார் தலையிடக்கூடாது, தலையிடணும், இதில் கண்டிப்பாக கேட்டு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா எத்தனை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லேருந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும் அந்த அரசியலை பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்பொழுது கண்டிப்பாக இருக்காரு. இது சும்மா இந்த நேரத்தில் போடுற இதுதான் அது. இது வெறும் இதுதான். இதை தவிர பார்த்தீங்கன்னா அடுத்த கூட்டம் நடக்கலை, அடுத்த மீட்டிங் நடக்கலை அப்படின்பொழுது அவங்க கட்சி விஷயம் தானே வந்து கவலைப்பட வேண்டியது அவங்க தொண்டர்கள் தான். ஆமாம், அது ஒன்றும் எதுவும் கிடையாது. இந்த எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன், சிபிஐ இதெல்லாம் முடியட்டும், இதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கட்டத்தான் படம் வர நேரம் வரட்டும்பா, ரைட்டு, சிபிஐ விசாரணையும் முடிஞ்சு போச்சு, அவங்க கண்டிப்பாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கான இதுவை தாக்கல் பண்ணிவிடுவாங்க. வந்து பிப்ரவரி முதல் வாரத்தில் தாக்கல் பண்ணிவிடுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுல் ஸ்விங்கில் கட்சி பணியை ஆட்டும். அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நீண்ட காலம் கிடையாது. நம்ம பேசியிருந்தப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வருஷம் இருக்குது, 8 மாதம் இருக்குதுன்னா வந்துருச்சு. மே மாதம், ஜனவரி அதுக்குள்ளே முடிய போகுது சார். 2026 ஆரம்பிச்சு இங்கே பாருங்க, நியூ இயர் இப்போ வந்த மாதிரி இருக்குது, கடகடன்னு ஓடி போச்சு. அதனால ஃபுல் ஸ்விங்கில் 25ஆம் தேதி அந்த செயல் வீரர் கூட்டத்தில் அதுதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வந்து நீங்கள் வாங்க களத்தில் பார்த்துக்கலாம், என்ன இருக்குதோ நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பீச்சாக விஜய் இது இருக்குன்னு நினைக்கிறேன். சார், ஒரு கட்சியில் வந்து மிகப்பெரிய பொறுப்பு வந்து இந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது டிவிகேல இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து இப்பயும் டிஎம்கேவை குறை சொல்கிறது மட்டுமே ஒரு இதாக வச்சுருக்காங்க. இதுவும் பெருசாக டிவிகேவை வந்து நம்ம மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், இல்லை நிறைய கூட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணாமல் இப்பயும் ப்ரெஸ் மீட் கொடுக்கும் போதெல்லாம் எங்களை ஒடுக்குகிறார்கள், வதக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ சார் விஜய் அவர்கள் வந்து வெளியே வரலனாலும் இந்த கட்சி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை ஏற்க போகிறாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நீங்கள் பொதுவாக எந்த ஒரு புது கட்சியாக இருந்தாலும், எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும், எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுவாங்க. அது டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே. நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல கருத்து. தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் பண்ணுற போது அது ஏன் அப்படின்னு அடுத்தடுத்த பணிகள்னு இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்தாங்கன்னா. ஆனால் எல்லாரும் வந்து ஒட்டுமொத்தமாக என்னன்னா தலைவரோட உத்தரவு காத்துக்கிட்டு இருக்கோம், தலைவரோட கண்ணசைவுக்காக, தலைவரோட இதுவுக்காக அப்படின்போது விஜய் தான் அங்கே வந்து ஸ்டார் வேல்யூவாக தெரிகிறார். நீங்கள் என்னதான் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருந்தாலும் விஜய் தான் நாங்கள் வந்து மையப்புள்ளி அப்படின்னு விஜயை வச்சு தான் அது இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் கொடுக்குற விஷயங்கள், அவர் கொடுக்குற சிக்னல், அவர் கொடுக்குற அடுத்த மூவ் தான் அந்த கட்சிக்கு வந்து. அதனால அவங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆளுங்கட்சி நீங்கள் எதுக்கெடுத்தாலும் வந்து குறை சொல்லலாம். வந்து தொடர்ச்சியாக குறை சொல்லும் போது அது ஒரு மாதிரி ஒரு நீர்த்து போன தன்மையாக மாறிடும். வந்து சார், டிவிகே சார்பாக இந்த சின்னம் கிடைச்சதுக்கு அவங்க வந்து பெருசாக செலிப்ரேஷன் மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணலை. அவங்க வந்து இன்னும் நார்மலான ஒரு இதை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு, அதில் என்ன சார் முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க? அவங்க வந்து எதுவும் மீடியாவுக்குன்னு சொல்லலை. மேபி வந்து என்னன்னா வந்து விஜயை வந்து கடுமையான விமர்சனம், கிட்டத்தட்ட வாயே திறக்க மாட்டேன்றார். அவர் 38 நாள் ஆச்சு அவர் வாயை திறந்து. கிறிஸ்துமஸ் சமத்துவ விழா நடத்தணும் டிசம்பர் 18ஆம் தேதி. அதன் பிறகு அவர் எதுவுமே இது பண்ணல. அப்புறமா ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் பிரச்சனை, அப்புறமா வந்து ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு சென்சார் கிடைக்குமா கிடைக்காதா, அப்புறமா வந்து அதை சென்சார் வந்து தீர்ப்பை வந்து ஹைகோர்ட் வந்து தள்ளி ஒத்தி வச்சுட்டாங்க. படம் வருமா வராதா தாண்டி அது எப்போ வேணாலும் வரட்டுங்க, அது வந்தால் அதுதான் ஜனநாயகன் பொங்கல்லாம் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்புறமா சிபிஐ சம்மன், சிபிஐ வந்து விசாரணை டெல்லிக்கு 2 முறை போய் வந்தது. இதெல்லாம் மீறி வந்து விஜய் வந்து ஒரு மௌன நிலைக்கு வந்துட்டாரு. விஜய் வந்து பேச மாட்டேன்றாரு, பேசினாதான் நாங்கள் அப்படின்ற மாதிரி அந்த விமர்சனம் வந்தபோது நேற்று நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட 25ஆம் தேதி செயல் வீரர்கள் கூட்டம் மகாபலிபுரத்தில் நட்சத்திர ஹோட்டலில் நடக்க போகுது. அதில் விஜய் கலந்துக்கிட்டு பேச போகிறார். ஒரு உற்சாகமான ஒரு பேச்சா, ஒரு மீடியாவுக்கு ஒரு பெரும் தீனியாக கூட இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஸ்பீச் ஒன்று கொடுத்து, ஏன்னா எந்த இடத்துலையும் வந்து தொண்டர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்ற விதமாக அது இருக்கணும்.
பலதரப்பட்ட கருத்து இதெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் எனக்கு இந்த ஒரு ஜனநாயகனும் சிபிஐ இந்த 2 விஷயம்தான் வந்து ஒரு சின்ன அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். அதுமாரி இதெல்லாம் வரதான் செய்யும். வந்து ஒரு கட்சின்னு ஆரம்பித்த பிறகு இதெல்லாம் கடந்து தான் ஆகணும். வந்து அதான விமர்சனங்கள் வரும்போது இப்படி தான் வரும். இந்த விமர்சனத்துக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி விஜயோட ஸ்பீச் 25ஆம் தேதி வருகிற 25ஆம் தேதி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், டிவிகேல வந்து ஆரம்பத்துல இருந்தே நிறைய உட்கட்சி பூசல் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அது போஸ்டிங் கொடுக்கறதுக்கே அந்த மாதிரி இருக்கு. இப்போ கேண்டிடேட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன சர்ச்சைகள் வரும் அப்படின்னு தெரியல. இந்த சர்ச்சைகளை வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் ஸ்ட்ராங்கா நின்று பேசணும். அந்த விஷயத்தை யாரு சார் டிவிகேல பண்ணுவாங்க? கண்டிப்பாக சர்ச்சைகள் வரும். நீங்கள் மாவட்ட செயலாளருக்கு போஸ்டிங் கொடுத்த போதே சர்ச்சைகள்லாம் வந்தது. இப்போ கேண்டிடேட் அப்படின்பொழுது அதுக்கே கூட ஒரு அறிக்கை கூட இது பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து அவங்ககிட்ட இருக்கிற காசு பணத்தை பார்த்து எந்த வித இதுவும் நாங்கள் வேட்பாளர் அறிவிப்படுத்தலை. மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கு, அவங்க சாமானியமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு எப்படி செல்வாக்கு இருக்குது, அவங்க எப்படி களப்பணி ஆற்ற போகிறாங்க, இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து பாகுபாடெலாம் கிடையாது. இது வந்து ரொம்ப வந்து நியாயமாக இருக்கும் அந்த வேட்பாளர் தேர்வு அப்படின்னு. அதையும் மீறி கண்டிப்பாக சலசலப்புலாம் வரும். அது ஒரு உட்கட்சி பூசலாக மாறும். அதை அடக்க வேண்டியது கட்சியோட இதுதான். நீங்கள் ஒரு வளர்கிற கட்சி அப்படின்போது இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். வந்து செங்கோட்டையன் மாதிரியான சீனியர்ஸ் இருக்கும்பொழுது அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி. வணக்கம்.